திருவள்ளுவர் எந்த ஒரு திருக்குறளிலும் எந்த இடத்திலும் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேசவே இல்லை. திட்டமிட்டே அவரு செய்த வேலைதான். யாராக இருந்தாலும் நாவடக்கத்தோடு இருங்க. பார்ப்பான் ஒரு சாதிய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வேறு எந்த இடத்திலும் சாதி பற்றி எல்லாம் அவர் பேசல. வள்ளுவர் நிச்சயமாக அந்த பார்ப்பான் என்ற ஒரு இனத்தை நினைத்து இதை எழுதவே இல்லையா? நீ எல்லாத்துக்கும் மந்திரம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த பிரிஞ்சு போன 2 பேரையும் சேர்க்கறதுக்கு ஏதாவது மந்திரம் வச்சிருக்கியாப்பான்னு அது ஒரு கேலி செய்கிற பாட்டு தான். அந்த இனத்தில் பிறந்தால் அவனுக்கு ஒழுக்கம் தானா வந்துரும். சாதி திமிரை எதிர்த்து வள்ளுவன் பாடிய பாட்டு அது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. நம்ம இந்த திருக்குறள் உரையாடல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நான் முதல் நாளே என்ன சொன்னேன்னா, இது திருக்குறளை சொல்லுகிற பகுதி அல்ல, மக்களோடு சேர்ந்து திருக்குறளை படிக்கிற பகுதின்னு சொன்னேன். நாம் சொல்லுகிற சில குறளில் விடுபட்டு போனவைகள் அல்லது அவற்றுக்கு தொடர்புள்ளவைகளை நண்பர்கள் சொல்லுகிறார்கள். போன வாரம் நான் சொன்னேன், அதாவது நெருப்பின் இயல்பு அருகில் போனால் குறுகின் சுடும், அதை விட்டு விலகி போனால் தன் எண்ணும் குளிரும். ஆனா இப்போ இந்த காதல் நோய் கிட்ட வந்தால் குளிர்கிறது, விலகி போனால் சுடுகிறது அப்படின்னு வள்ளுவர் தீ ஆண்டு பெற்றாள் அப்படின்னு. சென்னை குளத்தூர்ல இருக்கிற ஜிந்தான்னு ஒரு நண்பர் சொல்றாரு, இதே மாதிரி இன்னொரு குறள் இருக்குங்க ஐயா, விட்டுட்டீங்களே என்னாரு. விடலை எல்லா குறளையும் சொல்ல முடியாது, உங்களுக்கும் தெரியும். தொழிற் சுடின் அல்லது காம நோய் போல வெடிர் சுடல் ஆற்றுமோ தீ என்று பிரிவாற்றாமையில ஒரு குறள் இருக்கு. தொட்டால் தான் சுடும், என்ன பெரிய நெருப்பு, தொட்டா தானே சுடும். காம நோய் விட்டாலும் சுடுமே, அந்த ஆற்றல் நெருப்புக்கு உண்டா என்று கேட்பார். நினைவூட்டிய நண்பருக்கு நன்றி. இப்போ ஒரு கேள்விங்க, நம்ம திருக்குறள் தமிழர்களின் முகம், தமிழர்களின் முகவரி அப்படின்லாம் சொல்றோம். தமிழுக்கான ஒரு பெரிய பெருமை திருக்குறள் என்று. ஆனால் திருவள்ளுவர் எந்த ஒரு திருக்குறளிலும் எந்த இடத்திலும் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேசவே இல்லை. இன்னமும் சொன்னால் தமிழ் என்கிற சொல்லையே குறளில் நாம் பார்க்க முடியவில்லை. எந்த இடத்திலேயும் தமிழ், தமிழுக்கு மவுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படி பாரதிதாசன் பாட்டெல்லாம் நம்ம படித்து மகிழ்கிறோம். தமிழ் பற்றி ஒரு குறள் கூட வள்ளுவர் எழுதவில்லையே, என்ன காரணம்? அதாவது திருக்குறள், வள்ளுவர் திருக்குறள் என்று ஒரு நூலை எழுத வேணும்னு திட்டமிட்ட பொழுதே அவர் நாடு கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து, மொழி கடந்து, கடவுளர்களின் பெயர் கடந்து எழுதணும்னு திட்டமிட்டே அவரு செய்த வேலைதான் அது. ஏன்னா ஏதோ ஒரு எதிர்பாராத நிகழ்வுலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா 1330 குறட்பாக்களிலும் எந்த இடத்திலும் அது போன்ற செய்திகள் வரலன்னா திட்டமிடாம அப்படி பண்ண முடியாது. மிக சிந்தித்துதான் அதை வழித்திருக்காரு. அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா, நாம் எழுதுகின்ற இந்த நூல் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும். அதுல எந்த பாகுபாடும் வேறுபாடும் நம்ம எழுத்து மூலியமா காட்டிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதியா இப்ப இந்த செய்தியில எங்கேயாவது அப்படி சுட்டி காட்டி இருக்காருன்னு நீங்க கருதுறீங்களா? நீங்க என்ன கேட்க வர்றீங்க? இல்ல, அதாவது தமிழின் பெருமை திருக்குறள்னு நம்ம சொல்றோம். ஆனால் தமிழ் பற்றிய சிறப்பை எந்த இடத்திலும் திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லலைங்கிறதுக்காக கேட்டேன். நீங்க ஒரு விடை சொல்லிட்டீங்க. திருக்குறள் ஒரு உலக பொதுமறை. தமிழ் பற்றி, தெலுங்கு பற்றி, ஹிந்தி பற்றி பேசிட்டு இருக்க முடியாது. சரிதான். இப்ப யாகாவாராயினும் நாகாக்கன்னார். யாராக இருந்தாலும் நாவடக்கத்தோடு இருங்கள். இது தமிழனுக்கு மட்டுமில்ல, அமெரிக்கனுக்கும் பொருந்தும், ஆப்பிரிக்காக்காரனுக்கும் பொருந்தும். எனவே உலக பொதுமறை தான். ஆனா நீங்க சொன்னதுல ஒரு இடத்தில் எனக்கு ஒரு சின்ன நெருடல் வருது. நாடு கடந்து, மொழி கடந்து, சாதி கடந்து ஒரு நூலை வள்ளுவர் படைத்தார் அப்படின்னு சொன்னீங்க. சாதிய கடற்கரையோன்னு தோணுது. ஒரு இடத்தில், ஒரு குறளில் ஒரு சாதியின் பெயரை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்கு தெரியும். மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். பார்ப்பான் ஒரு சாதிய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வேறு எந்த இடத்திலும் சாதி பற்றி எல்லாம் அவர் பேசல, மொழி பற்றி பேசல. ஆனால் இந்த பார்ப்பான்கிற ஒரு சாதியை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறாரு. அது ஏன் அந்த ஜாதியை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறார்? அப்படி பேசிய பிறகு அது சாதியை கடந்த நூல் என்று சொல்ல முடியும்? நல்ல ஒரு கேள்வியா. நீண்ட நாட்களாக என் மனதுக்குள் நான் அசை போட்டுக் கொண்டே இருக்கின்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறீங்க. அதாவது இந்த குறளில் நான் படித்து 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 இப்ப நீங்களும் நீங்களே சொன்னீங்க, 1330 குறட்பாக்களிலும் எந்த இடத்திலும் எந்த சாதி பெயரையும் குறிப்பிடாத வள்ளுவர் இந்த இடத்தில் அந்த பார்ப்பான் என்ற சொல்லை ஏன் பயன்படுத்தினார் அப்படிங்கறத இப்ப உங்களுடைய கேள்வியா இருக்கு. இது பலருடைய கேள்வியாவும் இருக்கு. நிச்சயமாக இதற்கு விடை சொல்லணும்.
என்னுடைய ஆய்வுப்படியா திருக்குறளை ஆழ்ந்து ஆழ்ந்து படித்து நான் உணர்ந்த வகையிலே வள்ளுவர் நிச்சயமாக அந்த பார்ப்பான் என்ற ஒரு இனத்தை நினைத்து இதை எழுதவே இல்லையா. அதுதான் என்னுடைய கருத்து. நான் அதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்றேன். நாம தான் அதை போட்டு அந்த பார்ப்பான் என்ற சொல் அங்க அமைஞ்சிட்டதுனால அது அந்த இனத்தை சொல்லிட்டாரோ அந்த ஜாதியை சொல்லிட்டாரோ அப்படின்னு. எனக்கு அதுக்குள்ள நான் ஏன் ஒரு ஆய்வுக்கு போனேன்னு கேட்டா, அந்த இனத்திற்கு மட்டுமே ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம் இருப்பதாக வள்ளுவர் ஒத்துக்கிற மாதிரி வந்துருது. அதை பார்ப்பான் பிறப்புன்னா அப்ப பார்ப்பனனுக்கு பிறப்புக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கா அப்படி சொல்றாரா வள்ளுவர்? மற்ற எந்த இனத்திற்கும் அந்த இது பொருந்தாதா? அப்ப இந்த ஒழுக்கம் பிறப்பு ஒழுக்கம்ங்கிறார். அந்த இனத்தில் பிறந்தால் அவனுக்கு ஒழுக்கம் தானா வந்துடும். அந்த ஒழுக்கம் கெட்டு போகாம பாத்துக்கன்னு சொல்ற மாதிரி தானே இது அமையுது. நிச்சயமாக அது அப்படி இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தியா. வேற என்னதான் இருக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப இப்படி தொடங்குறார், மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும். இதில் வேதம் என்பதோ மறை என்பதோ இல்ல வேதங்களை ஓதுபவர் என்கிறதோ அந்த ஓத்து கொள்ளல் என்பது படித்து கொள்ளல் தான், கற்றுக்கொள்ளுதல். ஓத்துக்கொள்ளல் என்பது பொது சொல்லுதான். அது கற்றுக்கொள்ளுதல், படிப்பும் அதுல அடங்கும். ஆனா அது மட்டுமே அல்ல. இப்ப நம்ம தொழில் கல்வின்னு இருக்கு, அங்க வேலை தான் கத்து கொடுப்பாங்க, அதுவும் படிப்பு தான். அப்ப அந்த ஓத்துக்கொள்ளல் என்பது படித்து கொள்ளுதல். நீ ஒரு வேலையை முழுதா ஒருத்தன் கத்துருக்காயா, ஒரு வேலை தெரியுது, ஒரு தச்சர் அவரு இங்க தச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு சூழல்ல அவரை ஒரு வெளிநாட்டுக்கு போறாரு பணம் ஈட்டுறதுக்கு, அங்க கொத்தனார் வேலை கொடுத்துடுறாங்க. அங்க போய் அதை கொஞ்சம் அங்க உள்ளவங்கள்ட்ட அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு சம்பாதிக்கணுமே அப்படின்னா அந்த வேலையை ஒரு 2-3 வருஷம் பாக்குறாரு. திரும்பி தாய்நாட்டுக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு இந்த வேலை கொஞ்சம் அந்த மறதி இருக்கலாம், கொஞ்சம் விடுபட்டு இருக்கலாம், இது எப்படி பண்றது எப்படி போறதுன்னு. ஆனா நிச்சயமாக அதை மீண்டும் அவரால் செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த சொல்லோட பொருள். மறப்பினும், மறந்து விட்டாலும் மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும், மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டியா. அடுத்து பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றை கெடும் இருக்கு. இதை நான் எப்படி இதை பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்ப்பானையே நான் ரெண்டா பிரிக்கிறேன். அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பான் என்பது பார் என்பது உலகமாகவும் பான் என்பது பான்மையாகவும். வள்ளுவருங்கய்யா இந்த உலகத்தில் தோன்றிய உயிர்கள் அனைத்தையும் பார்க்கிறார். அது டைனோசர் காலத்துல இருந்து கூட எடுத்துக்கலாம். யானை, குதிரை, கழுதை, அது இது எத்தனையோ 8000 கோடி உயிரினங்கள் இருக்கலாம், இருக்கு, அதெல்லாம் பார்க்கிறார். ஆனால் இந்த உலகம் சிறப்பு பெற்றது எதனால்? மனித இனம் என்று ஒன்று தோன்றியதால் மட்டுமே. இந்த மனித இனம் ஒன்று தோன்றாமல் எல்லாமே இந்த விலங்குகளாகவும் மிருகங்களாகவும் பறவைகளாகவும் இருந்திருந்தால் இந்த உலகத்தை பற்றி பேசுவதற்கு நாதி இருந்திருக்காது இல்லையா, ஆள் இருந்திருக்காது இல்ல. மிருகங்கள் பேசிக்குவா போகுது, பிறந்திருக்கும், வளர்ந்திருக்கும், செத்திருக்கும், உலகம் இப்படியே உருண்டுதான் போயிட்டு இருந்திருக்கும். ஆக இந்த மனித பிறப்பு தான் சிறப்பான பிறப்பாக வள்ளுவர் பார்க்கிறார். எப்படி சிறப்பு? பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் ஆற்றல் உள்ளது இந்த மனித பிறப்பு மட்டும்தான். இந்த 6வது அறிவு, சிந்தனை அறிவு மனிதனுக்கு தான் இருக்குது. பேசுகின்ற ஆற்றல், இந்த கிளி அக்கா அக்கா அதெல்லாம் சொல்லுது, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பேசிக் கொள்ளுகின்ற ஆற்றல், பேச்சாற்றலும் சிந்தனை ஆற்றலும் இந்த மனித குலத்திற்கு மட்டுமே சிறப்பாக அமைய பெற்றிருக்கு. இந்த இயற்கை வழங்கி இருக்காது. அதை வள்ளுவர் பார்க்கிறார். அப்ப இந்த உலகத்தில் மிக சிறப்பான பிறப்பு மனித பிறப்பு. அப்படி அந்த உயர்வான ஒரு இதுன்னு அவரு எண்ணம் வருது அவருக்கு. அப்ப என்ன சொல்றார்? ஒரு வேலையை பயின்று நீ அதை மறந்து விட்டாலும் மீண்டும் அதை நீ கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பார்ப்பான், பார் இந்த உலகம், பான் என்பது பான்மை. அந்த பான்மை அந்த நல்வினை பயன் அப்படின்னு பொருள் வருது. பான் எப்படி பான்மையாகுன்னு கேட்டா உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், கற்றோர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மை விகாரம் கெட்டு சொல் வருவது இயல்பு. மை விகாரம் கெடும். வெண்புறா, வெண்மை புறா, வெண்ணிலவு, வெண்மை நிலவு தான் அது வெண்ணிலவுன்னு நம்ம சொல்றோம். அந்த மை இல்லாதனால அது பொருள் ஒண்ணு மாறிடாது அதுல. அப்ப அது போல அதுல இணைஞ்சிருக்குமோங்கிறது எனக்கு ஒரு இது. பார் உலகம், பான்மை, நல்வினை பயன். அப்ப வள்ளுவர் என்ன சொல்ல முற்படுறார்? இந்த உலகம் செய்த நல்வினை பயனான, இந்த உலகம் செய்த நல்வினை பயனான பிறப்பு மனித பிறப்பு. பிறப்பை அவர் உயர்தனி தான் சொல்றாரு, மனித பிறப்பு. இப்ப ஒழுக்கம் குன்றை கெடும். இந்த நீங்கள் ஒழுக்க நெறியில் இத்தனை உயர்வான பிறப்பாகிய மக்களே, மனிதர்களே, நீங்கள் ஒரு தொழிலை, ஒரு படிப்பை மறந்துவிட்டால் கூட நீங்கள் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த மனிதனுக்கென்று ஒரு ஒழுக்க நெறி இருக்குது இல்லையா, இது பார்ப்பன ஒழுக்கம் அல்ல, இது மனித ஒழுக்கம், பொது ஒழுக்கம், உலக மக்களுக்கு உரிய பொதுவான ஒழுக்கம். அந்த மக்கள் நெறியிலிருந்து, அந்த ஒழுக்கத்திலிருந்து நீங்கள் பிறழ்ந்து விட்டால், தவறிவிட்டால் நீங்கள் கெட்டு அழிந்து போவீர்கள். அதற்கு மீட்சியே கிடையாதுங்கிறார். மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார் பான்
ஒழுக்கம் பிறப்பு ஒழுக்கம்ங்கிறார். அதுவும் பிறப்பு ஒழுக்கம்னா அந்த இனத்திற்குரிய பிறப்பல்ல, இந்த சிறப்பான மனித பிறப்புக்குரிய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலிருந்து நீங்கள் தவறிவிட்டால் நீங்கள் கெட்டழிந்து போக நேரும். ஆகவே கற்றுக்கொண்ட ஒன்றை மறந்து விட்டாலும் பரவாயில்லை, கற்றுக்கொள்ளலாம். ஒழுக்க நெறியிலிருந்து நீங்கள் பிறந்து விடாமல் உயர்வான நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்ன குரலாதான் எனக்கு இது படுது. என்னுடைய ஒரு சிந்தனைக்கு இது படுது. இதை நான் உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன். இத மக்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுருவோம். யாரு நன்றி. இல்ல அது பற்றி சில செய்திகள் நான் சொல்லணும் ஐயா. அதாவது பிறப்பொழுக்கம் என்பதற்கு நீங்கள் சொன்ன பொருள்தான் மிகச் சரியானது. அந்த ஒவ்வொரு வர்ணத்துக்கும் பிறப்புக்கும் உரிய ஒழுக்கம் என்பதை விட இந்த மனித பிறப்புக்கு உரிய ஒழுக்கம், மனித பிறப்புக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அது ஆனால் உரையாசிரியர்கள் எல்லாரையுமே நான் பலரையும் புரட்டி பார்த்தேன். இந்த குறளுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று. பரிமேலழகர் தொடங்கி, அதாவது ஒரு சமய சார்புடைய பரிமேலழகர் தொடங்கி பகுத்தறிவாளரான பேராசிரியர் ஐயா நன்னன் வரையில் எல்லோருமே ஆரிய பார்ப்பனன் என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். அத அவர் ரொம்ப உயர்வாக பரிமேலழகர் எழுதுகிறார். அப்படி இல்லை என்று இரண்டு உரையாசிரியர்கள் வேறு பொருள் எழுதுகிறார்கள். ஐயா நீங்க சொல்ற மாதிரி ஒருவர் புலவர் குழந்தை, இன்னொருவர் பன்மொழி புலவர் கா அப்பாத்துரையார். 2 பேரும் கா அப்பாத்துரையார் எழுதியிருக்கிற விளக்கம் எனக்கு உடன்பாடாக இல்லை. அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த சடங்கு வினைகள் ஆற்றும் தலைமை வேளாளர்களுக்கு உண்டு. எனவே இந்த குறள் வேளாளர்களுக்குங்கிறாரு. அது இல்லை. புலவர் குழந்தை எழுதியிருக்கிற உரை நீங்கள் சொல்லுகிற உரைக்கு கொஞ்சம் நெருக்கமாக வருகிறது. ஆனால் அவர் இப்படி பார்ப்பான் என்கிற சொல்ல பிரிக்கல. எனக்கு அப்படி இலக்கணப்படி பிரிக்க முடியுமா என்றும் தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் புலவர் குழந்தை ரொம்ப அருமையா ஒரு செய்தி சொல்றார். அதாவது ஒன்றை மறந்து போனாலும், யார் மறந்து போனாலும் நூல்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் மறந்து போனாலும் கற்றுக்கொள்ள முடியும். பார்ப்பான் என்பதற்கு அவர் சொல்லுகிற பொருள் ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். அப்படி ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் மறந்து போனாலும் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். மனித ஒழுக்கம் குன்றி போனால் அவர்கள் சிறப்படைய முடியாது. புலவர் குழந்தையினுடைய உரை கிடையாது. கொஞ்சம் பொருத்தமாத்தான் இருக்கு எனக்கு. ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறதுனாங்கய்யா, இந்த பார்ப்பான் என்கிற சொல் சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கு. சாதியைத்தான் குறிக்குது. நீங்க அறிவீர்கள். குறுந்தொகையில பார்ப்பன மகனே, பார்ப்பன மகனே, அதுவும் நீங்க இப்படி வேற உரை சொல்லிடக்கூடாதுன்னு அந்த புலவர், அவர் ஒரு அரசர், ஏனாதி பாண்டியன் ஒரு அரசர் அந்த பாட்டு இருக்கார். அடுத்த வரியிலேயே என்ன சொல்லுகிறார்? தண்டொடுக்கிற தாழ்கமல் மண்டலம், தாழ்கமல் மண்டலம் படிவ உண்டி பார்ப்பன மகனேங்கிறார். இது வேற யாரும் இல்லைங்க, நான் அவனைத்தான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கொம்பில் கமண்டலத்தை தொங்க விட்டு கொண்டு, அதுக்கு அந்த கொம்பு கூட புரச மரத்தின் கொம்புன்னு சொல்றாங்க. கொம்பில் அந்த கமண்டலத்தை தொங்க விட்டு கொண்டு அந்த படிவ உண்டி, நோன்பு இருந்து உணவு உண்ணுகிற பார்ப்பன மகனே என்று அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாத்துக்கும் மந்திரம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க, இந்த பிரிஞ்சு போன 2 பேரையும் சேர்க்கறதுக்கு ஏதாவது மந்திரம் வச்சிருக்கியாப்பான்னு அது ஒரு கேலி செய்கிற பாட்டு தான். பார்ப்பன மகனே, பார்ப்பன மகனே. அது மிக தெளிவாக அதைத்தான் குறிக்கிறது. இது அறிவு பெரிதா, ஒழுக்கம் பெரிதா என்று ஒரு பட்டிமன்றம் தாங்க இந்த குறள். ஔவையாரும் சொல்லுகிறார், நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதாவது ஓதலின் நன்றே வேதியர் ஒழுக்கம். வேதியர் என்றால் வேதம் கற்றவர்கள். வேதியர்களுக்கு எது சிறந்தது என்றால் ஓதலின் நன்றே, படிப்பை விட அறிவை விட ஒழுக்கம்தான் சிறந்தது. ஓதலின் நன்றே வேதியர் ஒழுக்கம் என்று ஔவை சொல்லுகிறார். எனவே எல்லா இடத்திலையும் இந்த பார்ப்பனர்களை குறிப்பிட்டு தான் சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். நான் இந்த பார்ப்பனர் என்கிற சாதியை தான் இந்த சொல் குறிக்கிறது என்று உறுதியாக நம்புகிறேன். காரணம், இந்த மனித பிறப்புக்கு உள்ள ஒழுக்கம் எல்லோரையும் சமமாக பார்ப்பது. அவர்கள் அப்படி பார்ப்பதில்லை. தாங்கள் தலையில பிறந்தோம், பெரிய ஆளுங்க என்கிற அந்த ஆதிக்கம் இருக்கிறது. மற்றவனை விட தான் உயர்ந்தவன் என்று கருதுவதே ஒழுக்கமின்மை. எனவே அவர்களுக்கு தான் குறிப்பிட்டு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு செய்தி. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சாதியை குறிக்க கூடாது என்றால் அவர்கள் மட்டுமே தனியாக தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னதால் அந்த சாதி ஆதிக்கத்தை, இன்னமும் நான் இந்த சொல்லை பயன்படுத்துகிறேன், சாதி திமிரை எதிர்த்து வள்ளுவன் பாடிய பாட்டு அது என்றுதான் நான் கருதுகிறேன். நீங்க ஏதாவது சொல்றேன்னா சொல்லலாங்கய்யா. அடுத்த ஒரு பகுதிக்கு போவோம். நிச்சயமா ஒரே ஒரு விடை உங்களுக்கு நான் சொல்ல முற்படுறேன். அதாவது கபிலர் எழுதியது, ஔவையார் எழுதியது பற்றியெல்லாம் நான் உள்ள போல. ஏன்னா அவங்க நேரடியா குறிப்பிட்டு சொல்றாங்க.
அதை மறுக்கவே முடியாது. ஆனால் வள்ளுவர் அப்படி சொல்ல நினைத்திருந்தால் கபிலரை போல, ஔவையாரை போல வலியுறுத்தி சொல்லியிருக்க முடியும். அவருக்கு அந்த துணிவு உண்டு. ஆனால் வள்ளுவர் அப்படி ஒரு சின்ன கலப்பை செய்வதற்கு அவர் விரும்பவே இல்லை. அவர் எண்ணவே இல்லை என்பது என்னுடைய கருத்து. அப்படி அவர் சொல்ல முற்பட்டு இருந்தாலும்யா, எந்த இடத்திலும் யாரையும், ஒரு குழுவை, ஒரு இனத்தை ஒருமையில் விழித்து ஒரு குறட்பா கூட நாம் பார்க்க முடியாது. ஒருமையில் பார்ப்பான் என்று அவர் அப்படி சொல்வதாக இருந்தால் பார்ப்பனர் அப்படி சொல்லியிருக்கலாம். அந்த விகுதி, பன்மை விகுதி தான் அவர் பயன்படுத்துவாரே தவிர, இப்படி ஒரு இனத்தை, ஒரு குழுவை, ஒரு தனிப்பட்ட மனிதனை சொல்வதை போல ஒரு இனத்தை சொல்லுகிறார் என்பதாக வருகிறது. இது பார்ப்பான் என் ஒருவனை மட்டும்தான் குறிக்காது. அப்ப ஒரு பாப்பானை கூப்பிட்டு இப்படி நீ பண்ணுனீனா கெட்டு போயிருவே அப்படின்னு சொன்னா அது அந்த இனத்துக்கு பூரா சொல்லிட்டதாக நம்ம ஏத்துக்கிறது அது சங்கடமா இருக்கு. அப்படி வள்ளுவர் ஒருமையில் விழித்து ஒரு இனத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுவாரா என்ற ஒரு ஐயப்பாடும் எனக்கு இருக்குது. வள்ளுவர் அந்த பண்பில் தவறாதவர், அந்த மேன்மை குறையாதவர். அவர் அப்படி சொல்லி இருக்க மாட்டார் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த பார்ப்பான் என்பது பார் கூட்டல் பான்மையாக உலகம் செய்த நல்வினை பயன் என்று என் எண்ணம் இருக்கிறது. அதை உங்களிடம் பதிவு செய்தேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதாவது பார்ப்பான் என்பது உரிமை என்று கொள்ள வேண்டியதில்லை, மனிதன் என்று நம்ம சொல்றோம். அது பலரை தான் குறிக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே அழுத்தமாக பார்ப்பனர்களின் தலையில் ஒரு அடி வள்ளுவர் அடித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், அல்லது விரும்புகிறேன் கூட சொல்லலாம். அடிக்கப்பட வேண்டியது அதையும் நான் வெளிப்படையா நல்லது. இப்போ அதை ஒட்டிய இன்னொரு சிந்தனைங்கயா, சாதி பற்றி வள்ளுவர் பேசினாரா இல்லையான்னு விட நேரம் பேசும். மதம் பற்றி பேசியிருக்கிறார். அதுல வள்ளுவருக்கு ஒரு சமண மத சார்பு உண்டு என்று பல ஆய்வுகள் சொல்லுகின்றன. எதுவும் முடிந்த முடிவல்ல. வள்ளுவர் ஒரு மத சார்புடையவராக இருந்தார். மதம் என்பதுல 3 நிலைப்பாடுகள் உண்டு: மத சார்பு, மத எதிர்ப்பு, மத சார்பின்மை. வள்ளுவர் மத சார்பின்மை கொண்டவர் என்றுதான் நம்ம கருதுறோம். ஆனா சில குறட்பாக்கள் ஐயத்தை எழுப்புகின்றன. முதல் அதிகாரமே 9வது குறள், எண் குணத்தான் அப்படின்னு ஒரு சொல் வருதுங்க. இந்த எண் குணம் என்பது என்ன? இது சமண சார்புடைய சொல் என்று சொல்லுகிறார்கள். காரைக்குடியில சுப பரமசிவம்னு ஒரு ஐயா உரை எழுதியிருக்காருங்க. அவரை பத்தி சொல்லணுங்கிற விருப்பம் எனக்கு ஏன் வருதுன்னா, அவரு அடிப்படையில் ஒரு பொற்கொள்ளர். ரொம்ப அதிகமாக புலவர் பட்டமெல்லாம் பெற்றவர் இல்லை. ஆனால் திருக்குறளை தோய்ந்து தோய்ந்து படிக்கிற ஒரு மனிதர். திருக்குறள் மீது ஒரு மாறாத பற்றுடையவர். அவருடைய புத்தக உரையை வெளியிடுகிற வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அதுல அவர் என்ன எழுதுறாரு, ரொம்ப நல்லா எழுதுறாருங்க. அந்த சுப பரமசிவம் தன்னுடைய உரையில் இந்த எண் குணத்தான், அது முதல் அதிகாரத்தின் 9வது குறள். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல 8 குறள்ல 8 குணத்தை வள்ளுவர் கடவுளுக்கு சொல்ற. அதாவது வாளறிவன், வேண்டுதல் வேண்டாமையிலான், இப்படி பல செய்திகளை சொல்றார். இந்த 8 குணமும் கொண்டவன் என்பதற்காகத்தான் எண் குணத்தான் என்று 9வது குறள்ல சொல்லி இருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். இப்படி பல செய்திகள் இருக்கிறது. வள்ளுவருக்கு ஒரு மத சார்பு இருக்கிறதா என்பதுதான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிற கேள்வி. மகிழ்ச்சியா. நிச்சயமாக நிச்சயமாக வள்ளுவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றங்கள் இவையெல்லாம், அதாவது சுமத்தப்படுகின்ற குற்றங்களாகவே நான் பாக்குறேன். எப்படியாவது அவர் அதுக்குள்ள கொண்டு விட்டுடலாமா, அவர் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடலாமா, அப்படிலாம் பார்க்கிற ஒரு முயற்சி தான் இது. வள்ளுவர் அப்படி நினைத்திருந்தால் முதல் குறளிலேயே ஒரு சமய மத சார்பாக அவர் எழுத வேண்டும் நினைத்திருந்தால் எத்தனையோ சொற்கள் இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி சிவனார் முதற்றே உலகு என்று கூட அவர் எழுதியிருக்கலாம். அல்லது அவர் விரும்புகின்ற கடவுளின் பெயரை, இந்த சமண மதத்து கடவுளின் பெயரை, இந்த பௌத்த மதத்து ஏதோ அவர் என்ன நினைச்சாரோ அதை எழுதுவதற்கு அவர் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பகவன் என்ற அந்த பொது சொல்லை போட்டார். ஒரு ஆய்வுக்காக அதை விட்டார். அப்படியெல்லாம் அவர் ஒரு மதத்தை திணித்தார். அதை கொண்டு அதை அப்படி மேலோட்டமா காமிச்சார், அப்படி ஓரமா காமிச்சிட்டு போனார். அதெல்லாம் அப்படிப்பட்டவர் அல்ல வள்ளுவர். எதையும் நெற்றியில் பொட்டில் அடித்தார் போல சொல்லக்கூடியவர். அந்த துணிவு அவருக்கு உண்டு. இப்படி எல்லாம் பூசி மெழுகி பேச வேண்டிய அவசியம் வள்ளுவருக்கு இல்லை. சரி, இப்ப நீங்க கேட்ட இந்த குறட்பாவில இதுலயும் அந்த பார்ப்பான் என்ற சொல்லுக்கு எப்படி இன்னொரு பொருள் இருக்கிறதோ அதை போல இதுலயும் ஒரு பொருள் இருக்கிறது நீங்கள் கருத வேண்டும். வள்ளுவர் என்ன நினைத்து இந்த குறளை படைக்கிறார், தொடங்குகிறார். கோள் இல் பொறியில் குணமிலவே. கோள் இல் பொறியில் குணமிலவே. கோள் என்றால் என்ன? அதாவது இயங்கிக் கொண்டே இருப்பது. கோள் என்பது இயக்கம், இயங்கிக் கொண்டிருப்பது. இயக்கமற்ற கோளில் பொறியில்ங்கிறார். இங்க இயக்கமற்ற பொறிகளால் கண்ணு இருக்கு பார்க்கல, காது இருக்கு கேட்கல, மூக்கு இருக்கு நுகர்ல, நாக்கு இருக்கு சுவைக்கல, உடல் இருக்கு உணரல, ஆனா அவன் உயிரோட தான் இருக்கான்.
உயிரோட இருக்கான். ஆனா ஒரு பொறியும் வேலை செய்யாது. இதனால் என்ன பயன் இருக்கு? ஒரு பயனும் இல்லை. கோளில் பொறியில் குணமிலவே. அதை விட்டுருவோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த எண்குணத்தான் தாளை வணங்காத்தாளை. இதுலதான் இப்ப நம்ம ஒரு பெரிய பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். பல புலவர்கள், இந்த பொருள் எழுதுறவங்களும், நம்மள போல ஆய்வு பண்றவங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் எனக்கு வந்த சிந்தனை என்னன்னு கேட்டாயா, வள்ளுவர் இந்த அறிவை முதன்மைப்படுத்தியே பேசிக்கிட்டு வரக்கூடியவர். அறிவுக்கு முதன்மை. அது ஒரு அறிவு நூல். எல்லா இடங்களிலும் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அழுத்தமாக சொல்லக்கூடியவர். அப்ப அறிவை முதன்மைப்படுத்தக்கூடியவர். வள்ளுவர் இந்த குறட்பாவில என்ன நினைக்கிறாரு, இந்த மனித வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அறிவின் வழியாக போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கணும். போகலனாலும் அவன் போனாதான் அவன் சரியா இருக்க முடியும். அறிவின் வழி செல்வது மனித வாழ்க்கை. அப்ப இந்த அறிவுக்கு ஒரு ஓமை தேடுறார் அவர். இந்த அறிவின் ஆற்றல் என்ன? இந்த அறிவு எத்தனை ஆற்றல் உடையது என்று ஒரு ஓமையை தேடுறாரு. ஒரு ஓமையும் அவருக்கு பொருத்தமா கிடைக்கல. எத்தனை நாள் சிந்திச்சாரோ தெரியாது. என்ன ஓமை சொல்லலாம்? முடிவே இல்லாத ஒரு ஓமையை சொல்லணும். என்ன ஓமையை சொல்லலாம்னு தேட தேட அந்த அறிவு சுடருக்கு தோன்றுகிறது, ஆகா ஒரு அருமையான ஓமை இருக்கிறதே. என்ன ஓமை? எண்கள். எண் குணத்தான். எண்களுக்கு முடிவே கிடையாது. எழுத்துக்கு உண்டு, அளவு உண்டு. இத்தனை எழுத்து, இந்த மொழிக்கு இத்தனை எழுத்து, இந்த மொழிக்கு இத்தனை எழுத்து, எல்லாவற்றையும் அளந்து அளவிட்டு விட முடியும். ஆனால் எண்களுக்கு ஒரு ஒன்றை போட்டுவிட்டு எத்தனை சுழி போட்டுக்கொண்டே போனாலும் அதனுடைய எண்ணிக்கை கூடுமே தவிர, இந்த இடத்துல இதோட நின்னு போச்சு, இன்னும் போட முடியாதுங்கிற கணக்கு அங்க கிடையாது. எண்களுக்கு அளவில்லை. அது எத்தனை வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்ப இந்த அறிவின் ஆற்றலுக்கு எண்களை ஓமைப்படுத்துகிறார். எண்களை போன்ற ஆற்றலுடைய எண் குணத்தான், எண்களை போன்ற ஆற்றலுடைய இந்த குணமுடைய எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. இந்த இடத்துல என்ன சொல்லிடுறாங்க? அந்த காலில் உழுந்து கும்பிடலன்னாக்கா இந்த இவனுக்கு படித்த படிப்பினால் ஒண்ணும் பயனில்லை அப்படிலாம் வருது அல்ல. அந்த தாள் என்பதற்கு கால் என்பது பொருளியா? கால் என்பதற்கு வழி. அந்த அறிவின் வழியில் எண் குணத்தான் தாள். அந்த வழியில், அறிவின் வழியில் செல்லாதவன் வாழ்க்கையிலே தலைமை தத்துவத்தை பெற முடியாது. அந்த தலைமை பண்புக்கு வர முடியாது. ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஊராக இருந்தாலும், நாடாக இருந்தாலும் அவன் தலைமையில் இருக்க வேண்டும் என்றால் வணங்காவிட்டால் இந்த தலை அங்கு நிற்காது. அவனால் அதை இயங்க முடியாது. அப்ப இந்த எண் குணத்தான் என்பது எண்களை போன்று முடிவற்ற ஆற்றலுள்ள அறிவின், எண்களை போன்று முடிவற்ற ஆற்றலுள்ள அறிவின் வழியில் நடக்காதவன் எப்படி கண்ணிருந்தும் குருடாய், காதிருந்தும் செவிடாய், வாயிருந்தும் ஊமையாய், உடலிருந்தும் உணர்வற்றவனாய் வாழ்கின்றானோ அப்படித்தான் அவன் வாழ நேரும் அப்படின்னு தான் இந்த குறட்பாவை ஐயா சொல்லியிருக்காங்கிறது என்னுடைய சிந்தனைக்குரிய ஒரு கருத்தா இருக்கு. அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு புதிய உரைதான் ஐயா. நான் இதுவரைக்கும் படிக்கிறேன். எப்படி நான் அவர் பரமசிவத்தினுடைய கருத்து அந்த முன்னாடி இருக்கிற 8 குறளில் இருக்கிற குணத்தை தான் 9வது குறளில் எண் குணத்தான்னு சொன்னார் அப்படிங்கிற போது, இப்படி பொருள் சொல்லலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி எண் குணத்தான் என்பதற்கு நீங்க சொல்லி இருக்கிற பொருள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதாவது எண்களை போல குணமுடையது. எண்களுக்கான குணம் என்ன என்றால் அது முடிவற்றது. அந்த கணக்கியல் படிக்கிற போதே அதை நமக்கு தெரியும். ஆசிரியர்கள் இன்ஃபினிட்னு சொல்லி கொடுப்பாங்க. முடிவற்றது. இதுல ஒரு செய்தியை நான் சொல்லணும். ஒரு திரைப்பட பாடல்ல முடிவு இல்லாதது, முடிவிலி என்ற சொல்லை ஒரு திரைப்பட பாடல்ல கவிஞர் தாமரை பயன்படுத்தி இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு அறிவியல் சொல்லை திரைப்பட பாடல்ல பயன்படுத்துறதெல்லாம் பாராட்டணும். முடிவிலி, அது முடிவற்றது என்பதுதான் எண்களுக்கு உரிய குணம். அந்த எண் குணத்தான் என்று ஒரு உரை நீங்க சொல்றீங்க. மதம் பற்றிய செய்திகள் அவர் என்ன பார்வை இருக்கிறது என்பதை நாம பார்க்கலாம். எனக்கு 2 குறளை சொல்லணும்னு தோணுது. அடுத்த வாரம் பேசும்போது நம்ம அதை சொல்லலாம். மதம் பற்றி, அதாவது மதத்தை மறுப்பது என்றால் மதத்தின் கோட்பாடுகளை மறுப்பது. மேல் உலகம் உண்டு, கீழ் உலகம் உண்டு. மேல் உலகம் இல்லைன்னு அவர் சொல்லல, இருக்குன்னு சொல்லல, மேல் உலகம் இல்லெனினும் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல எல்லாம் அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிறத மறுத்து தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படின்னு சொல்றார். இப்படி எல்லாம் இது மத கோட்பாடு பற்றிய ஒரு விமர்சனம். அவர் உண்டு இல்லைன்னா சொல்லல. அதை பற்றி ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். ஒன்றை சொல்லி நம்முடைய இந்த உரையாடலை நிறைவு செய்யலாமையா? அறிவுதான் திருக்குறளின் அடித்தளம் என்றாலும் அறிவை தாண்டி மனிதநேயமே உயர்ந்தது என்பதை பல இடங்களில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுகிற குறள் அறிவினால் ஆகுவதுண்டோ,
அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று பொருட்பாலில் சொன்ன வள்ளுவர் தான் அறத்துப்பால்ல அதுவும் இன்னா செய்யாமைங்கிற அதிகாரத்துல சொல்றார், அறிவினால் ஆகுவதுண்டோ. என்னடா அறிவு ஒரு காசுக்கு பெருமாடா? அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் புகழ் போற்றாக்கடை என்று அந்த குறள். அடுத்தவனுக்கு வருகிற துன்பத்தை கண்டு பரிவு கொள்வது கூட இல்லை. அடுத்தவனுக்கு வருகிற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதவில்லை என்றால் என்னடா அவனுக்கு பெரிய அறிவு இருக்குன்னு கேட்கிறார். அறிவு என்பதே அடுத்தவன் துயரத்தை தன்னுடையதாக உணர்வது. இதுல ஆங்கிலத்துல 2 சொற்கள் சொல்லுவாங்க. சிம்பத்தின்னு ஒரு சொல் இருக்கு. சிம்பத்திங்கிறது ஒரு பரிவு, எல்லாருக்கும் தெரிந்த சொல். நான் படித்துக்கொண்டே வருகிற போது ஒரு சொல்லை பார்த்தேன், அப்ப எனக்கு பொருள் தெரியல. எம்பத்தின்னு ஒரு சொல் இருக்கு. எம்பத்தினா என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப பார்த்த போது அதற்கு பொருள் வெறும் பரிவு கொள்ளுவதல்ல, அது தனக்கே நேர்ந்ததாக உணர்வது என்பது. பசிக்கிறவனை பார்த்து எனக்கும் பசிக்கணும், யார் வலியோடு இருக்கிறானோ அந்த வலியை நானும் உணர்ந்தால் அது எம்பதி. அது வெறும் பிரிதின் நோய் தன்னோய் போல். 2000 வருடங்களுக்கு முன்னால வள்ளுவர் எம்பதிக்கு ஒரு தமிழ் சொல் சொல்லிட்டு போயிருக்கிறார். எனவே அறிவு சிறந்தது, அறிவினும் அன்பும் மனிதநேயமுமே சிறந்தது என்பது குறள். நாம் இந்த குறளின் வாழ்வியல் செய்திகளை சொல்வதற்காகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இளம் தலைமுறையினருக்கு சமூக நீதி போராளிகளையும் அவர்களின் போராட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் நூல். ஆளுமைகள். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் உசைன். விலை ரூபாய் 200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.